வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு கொடுப்பனவு, அமைச்சு தகவல். குறைவடைந்த கோழி இறைச்சி மற்றும் முட்டை விலைகள், விற்பனையும் வீழ்ச்சி. கிளீன் ஸ்ரீலங்கா வெள்ளை திட்டம் தொடர்பில் பாராளுமன்றில் இன்று விவாதம். அஸ்வசும நலன்புரி பயன்கள் திட்டத்தில் 2ஆம் கட்ட கணக்கெடுப்பின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் நலன்புரி நன்மைகள் சபை பல திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அஸ்வசும 2ஆம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்க உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்துடன் இணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை 3 கட்டங்களாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனவரி 6 முதல் 14 வரை பிரதேச செயலகங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முந்தைய நடவடிக்கைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஜனவரி 15 முதல் 17 வரை பரிசீலனை செயல்முறை வெற்றிகரமாக நடைபெற்றது. இறுதி கட்டமாக அஸ்வசும உதவித்தொகையை பெறுவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களின் வீடுகளுக்கு சென்று தகவல்களை சேகரிக்கும் பணிகள் ஜனவரி 21 முதல் 31 வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நாடாளுமன்றம் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூட உள்ளது. இன்று காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை நிகழ்கால கட்டளைகள் 22 குறிப்பிடப்பட்டுள்ள 1 முதல் 6 வரையான பாராளுமன்ற நடவடிக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 10 மணி முதல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 11 மணி முதல் 11:30 வரை நிகழ்கால கட்டளை 27 கீழ் கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் 11:30 மணி முதல் 5:30 மணி வரை ஆளும் கட்சியினால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெற்றது. 22ஆம் தேதி புதன்கிழமை 2வது நாள் விவாதத்துக்காக ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ட்ரோகநதீர தெரிவித்தார். இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் எச் குணசேகர தகவல் அளித்ததன்படி நாளாந்த கோழி இறைச்சி விற்பனை 100 மெட்ரிக் டன்கள் குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காத காரணத்தினாலேயே கோழி இறைச்சி விற்பனை இவ்வாறு குறைந்துள்ளதாக சங்க தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் முன்னதாக நாளாந்தம் 600 மெட்ரிக் டன் கோழி இறைச்சி விற்பனை செய்யப்பட்டாலும் தற்போது அது 500 மெட்ரிக் டன் வரை குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் கோழி இறைச்சிக்கான தேவை குறைந்ததால் உறைந்த கோழி விலை கிலோ 800 ரூபாவாக குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இப்போதைய நிலவரப்படி முட்டையொன்றின் விலை 30 முதல் 33 ரூபாய் வரை குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோழி இறைச்சி மற்றும் முட்டை விலை குறைவால் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் உற்பத்தி செலவினை ஈடு செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1 கிலோ கோழி இறைச்சி உற்பத்திக்கு 750 ரூபாய் மற்றும் முட்டை உற்பத்தி செய்ய 34 ரூபாய் செலவாகும் என அவர் தெரிவித்தார். கால்நடை தீவனத்தின் மீதான வரி குறைக்கப்படுவதாக அரசு நடவடிக்கை எடுத்தால் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் கோழி மற்றும் முட்டைகள் விற்பனை செய்ய முடியும் என அவர் தெரிவித்தார். கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் ஒரு முட்டைக்கு 6 ரூபாய் மற்றும் 1 கிலோ கோழி இறைச்சிக்கு 220 ரூபாய் அளவில் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்தார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.